தந்தையின் திருமணத்திற்கு முன்பாக வேண்டி ஜெபிக்கின்ற
ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே நாம் செபிப்போம். அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற எல்லா மாணவ மாணவியர்களையும் அன்னையை பார்த்து அர்ப்பணித்து இறைவன் அன்னை வழியாக நல்ல ஒரு சுகத்தையும் இறை ஞானத்தையும் இறைவன் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் செபிப்போம். ஆன்ம இளைப்பாறுதலுக்காக கேத்ரின் பிரான்சிஸ் இவரது ஆன்மானித்து இளைப்பாறுதல் அடையவும், எஸ் தாமஸ் லூர்து மேரி பேக்ஸ் மேரி இவரது ஆன்மானித்து இளைப்பாறுதல் அடையவும், மைக்கேல் ஆண்டனி ஜூலியட் இவரது ஆன்மானித்து இளைப்பாறுதல் அடையவும், டி பீட்டர் இன்று 14ஆம் ஆண்டு நினைவு இவரது ஆன்மானித்து இளைப்பாறுதல் அடையவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியிலே இறைவனுடைய துணையும் ஆசீர்வாதத்தை நாடி நாம் மன்றாடுவோம். தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த விதமாய் பங்கு பெற நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனது இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரை சகோதர சகோதரிகள் உங்களை நாம் இறைவனாக்கி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எரிவாக்கினர் உசையா நூலிலிருந்து வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்த்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலர் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராஹிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால் தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன்.
என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனையை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நுறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நுறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. சீயோனுக்கு இன்புகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 18 வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அழித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயரல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு முறை தீவிர பக்தர் ஒருவர் அவ்வப்போது இறைவனிடத்தில் மண்டியிட்டு செபிப்பது வழக்கம். ஒரு நாள் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. பல முறை இறைவனிடத்தில் வேண்டியும் அவருக்கு இறைவன் அருள் புரியவில்லை. ஆகவே அன்று கடவுள் அவருக்கு கனவிலே தோன்றி இவ்வாறு சொல்கின்றார், நாளை தினம் வருகின்ற பொழுது உன்னுடைய கையிலே ஒரு டம்ளரை எடுத்து அந்த டம்ளரில் முழுவதுமாக நீரை நிரப்பு. ஆலயத்தை 7 முறை சுற்றி வா. அந்த டம்ளரில் இருக்கின்ற தண்ணீர் உன்னுடைய கரத்திலே விழாமல் நீ சுற்றி வர வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த காரியம் வெற்றி அடையும் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த பக்தரும் கடவுள் சொல்வது போல அடுத்த நாள் காலையில் அதே போல் வருகின்றார். கையில் டம்ளர் எடுத்து அது முழுவதும் நீரை எடுத்து வருகின்றார். அவருக்கு ஒரே சிந்தனை, இந்த தண்ணீர் கீழே விடக்கூடாது. எல்லாம் கடவுள் சொல்லி இருக்கிறார், அதில் விழாமல் நீ சுற்றி வந்து என்று சொன்னால் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். அதே போல் அவரும் ஒவ்வொரு முறையும் சுற்றி வருகின்ற போதெல்லாம் கரத்தை பார்க்கின்றார். தண்ணீர் சிந்தவில்லை. மகிழ்ச்சி. இறுதியாக 7வது முறையும் சுற்றி வருகிறார். பார்க்கிறார், தண்ணீர் கரங்களிலே சிந்தவில்லை. உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவரே, நான் நீ சொன்னது போல இந்த கரத்தில் ஒரு தண்ணீரும் சிந்தவிடவில்லை. 7 முறை இந்த ஆலயத்தை நான் சுற்றி வந்துவிட்டேன். எனக்கு நான் வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடவுள் என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்? உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கு? தண்ணி மேலதான் இருக்க தவிர, ஆனால் என்னிடத்துல இல்லை. ஆகவே நீ கேட்பது கிடைக்காது என்று சொல்லி அனுப்பி விடுகின்றார். இன்றைக்கு நமக்கும் இந்த தவ காலங்களிலே 2 விதமான அடையாளங்களை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கின்றார். என்ன அடையாளத்தை கொடுக்கிறார்? 2 அடையாளத்தை கொடுக்கிறார். அது அடுத்தது என்ன அடையாளம்? 2 பேரை சொல்றார். ஒன்று வரி கட்டுபவர், இன்னொன்று பரிசேயர். இதுல யார் சிறந்தவராக காணப்படுகிறார்? வரி கட்டுபவர் பணமா பாவம் சொன்னாங்க, பரிசேயர் சொன்னாங்க. பரிசேயர் குணம் நமக்கு நிறைய இருக்கு. எது ஒரு முதல்ல அதிகமா இருக்கிறதா முதல்ல வரும். கரெக்டா? இந்த 2 அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 2 நபர்களுக்குள்ளும் 3 விதமான சிந்தனையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று பரிசேயர், மற்றொன்று வரி கட்டுபவர். பரிசேயருடைய நிலைமையில 3ஐ முன் உதாரணப்படுத்துகின்றார். அதுல முதலாவதாக சொல்வது தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற ஆன்மீக வாழ்வு. தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற ஆன்மீக வாழ்வு. 2வது பிறரை தீர்ப்பிடுகின்ற குணம். 3வது தன்னை குறித்த ஒரு பெருமிதம். இதை 3ம் உள்ளடக்கியது பரிசேயர் வாழ்வாக என்ற நற்செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அதே வரி கட்டுபவருடைய வாழ்வில் இந்த 3ஐ நமக்கு சொல்லுகின்றார். ஒன்று இறை பயம், கடவுள் பயம். 2வது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்ற குணம். 3வது மனம் வருந்தி தான் யார் என்பதை உணர்ந்து இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்ற குணம். இந்த 3ம் எதிர்ப்புறமாக இருக்கிறது. ஆகவேதான் வரி கட்டுபவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த பரிசேயருடைய குணத்தை யாரெல்லாம் வைத்திருக்கிறோம்? ஆன்மீக வாழ்வை முதன்மைப்படுத்துகின்ற ஒன்று, தன்னை முன்னிலைப்படுத்தி ஆன்மீகத்திலே இணைத்துக் கொள்ளுகின்ற ஒன்று. என்ன சொல்லுவாங்க இதுல இருக்கிறவங்க? பரிசேயர் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு பரிசேயர்? தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறார். எப்படி?
ஆன்மீகத்தோடு இணைத்துக் கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்துகின்றார். என்ன சொல்ற? 10 ஒரு பங்கை கொடுக்கிறேன், அப்புறம் தவறாமல் நோன்பு இருக்கிறேன், அப்புறம் அது அடுத்தது ஆன்மீக நிகழ்வு. இதை நாம பல நேரங்களில் சொல்வது உண்டு. என்ன சொல்றோம்? ஆண்டவரே தவறாமல் ஜெபம் செய்யணும், அப்புறம் தவறாமல் ஜெபமாலை சொல்லுகிறோம், தவறாமல் ஆலயத்திற்கு வருகிறோம், தவறாமல் நற்கருணை விருந்தில பங்கெடுக்கிறோம். எல்லாம் தவறாமல். ஆனால் எந்த மனநிலையோடு நாம் பங்கெடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்மும் இந்த வரிசையை போலதான் நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக வாழ்வு. இத்தனை முறை வருகிறேன், இவ்வளவு நான் காணிக்கை கொடுக்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று சொல்லி தன்னை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக நிகழ்வு. இரண்டாவது என்ன சொல்றாங்க? பிறரை தீர்ப்பிடுகின்ற ஒரு வாழ். அடுத்தது வர என்ன சொல்றாரு? நான் இங்கே நின்று கொண்டிருக்கிற வரி தங்குபவரை போல அல்ல, நான் ஒரு நேர்மையாளர் என்று தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு பிறரை குற்றம் சாட்டுகின்ற ஒரு மனநிலை படைத்தவராக இந்த பரிசேயர் இருக்கின்றார். இன்றைக்கு இரண்டாவது நாம் சிந்திக்க அழைக்கப்படுவது, நாம் எத்தனை முறை பிறருடைய குற்றங்களை நாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் தவறுகளை நாம் பெரிதுபடுத்தி பேசியிருக்கின்றோம். நான் நேர்மையாளராக நினைத்துக் கொண்டு பிறரை நாம் எப்படி சுட்டிக்காட்டி அவர்களுடைய தவற்றை பெரிதுபடுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, எதுதான் சரி? எதுவுமே சரியில்லை. எல்லாரும் அந்த நிறைவை முழுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் அந்த முழுமையை அடைவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த நிறைவை அடைவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடுகின்ற பொழுது பிறரை அன்பு செய்ய முடியாமல் போகலாம். மூன்றாவது என்ன சொல்றார்? தன்னை குறித்து பெருமைப்படுத்துகின்ற ஒரு குணம். நான் இல்லை அப்படின்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இந்த அன்புக்குள்ள நான் தான் வைக்கிறது சட்டம், என்ன மீறி எதுவும் செய்யக்கூடாது, குடும்பத்துல நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு. இந்த பங்குல நான் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கின்ற ஒரு மனநிலை. ஆகவேதான் இதை ஆண்டவர் அருவருக்கின்றார். ஆகவேதான் பரிசேயருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, மாறாக வரி தட்டுபவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. முதல் இறையச்சம். கடவுளை அண்ணாந்து பார்க்க துணியாமல் தலை குனிந்தவராய் வெட்கப்படுகிறார். கடவுளுக்கு முன்பாக நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு அவர் வெட்கப்பட்டு இறை அச்சத்தோடு அவர் முன்வருகின்றார். இரண்டாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகின்றார். தன்னுடைய மார்பிலே அறிந்து கொண்டு நான் பாவி என்று சொல்லி அந்த பாவ நிலையை உணர்த்துகின்றார். மூன்றாவது தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றார். ஆகவேதான் கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டருளினார். திருப்பாடலில் மிக அருமையான ஒரு இறை வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல் 20 இறை வார்த்தை 4 உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. என்ன சொல்ற? உமது மனம் விரும்புவதை அவர் தந்தருள்வாராக, உங்களுடைய திட்டத்தை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவாராக. எப்படி இருந்தார்? கடவுளுக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அனைத்தும் நமக்கு அவர் கொடுத்தார். இதைதான் நாம் பார்க்கின்றோம். ஓசையா திருமுகத்துல அதிகாரம் 13, 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய உள்ள இறை வார்த்தைகள் இவ்வாறாக சொல்லுகின்றன. இஸ்ரவேலரே, உங்களுடைய
தீமையை அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் செய்த தீமை அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நன்மையானதை ஆண்டவர் உங்களுக்கு செய்தருள்வார். நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் நன்மையானதை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதைதான் இன்றைக்கு நாம் இந்த தவக்காலங்களிலே செய்ய வேண்டியது. ஆகவே முதல் வாசகத்தில் மிக அருமையாக சொல்கிறது, நாம் இறைவனிடம் திரும்புவோம். அந்த இறைவனிடம் திரும்புவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய வாழ்வு இந்த 3 நிலைகளிலே அடங்கியிருக்கிறது. இறைவனுக்கு முன்பாக தன்னையே தாழ்ச்சியோடு வாழ்ந்தார், தன்னையே தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தார். இரண்டாவது, பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணத்தோடு அன்னை மரியாள் இருந்தார். தான் செய்த அனைத்து உதவிகளையும் பெரிதுபடுத்தவில்லை. தான் இறைவனுடைய தாய் என்பதை பிறருக்கு பெரிதுபடுத்தி சொல்லவில்லை. ஆனால் என்றைக்கும் இறைவனோடு வாழ்ந்தார். இறைவனிடத்தில் தன்னையை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார். இன்றைக்கு நமக்கு இறைவன் சொல்லுகின்ற 3 பாடம் இதுதான். பிறரை தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாதீர்கள். இரண்டாவது, பெருமை பாராட்டாதீர்கள். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் யாருக்காக செய்கிறோம்? கடவுளுக்காக செய்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், நாம் எங்களுடைய கடமையை தான் நாங்கள் செய்தோம் என்று புனித பவுலடியாருடைய வாழ்வை போல நாம் செய்வது அனைத்தும் இறைவனுக்காக, இறைவனுடைய மகிமைக்காக நான் செய்கிறேன் என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது, கடவுள் மீது பக்தி. கடவுளிடத்தில் நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இறை அச்சம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு இந்த 3 பண்பு நிலைகளை இன்றைக்கு நமக்கு எடுத்துக் கொள்கின்றது. அதுதான் அன்னை மரியாள் இந்த 3 நிலைகளில தன்னையே முழுமையாக இறைவனிடத்தில் அர்ப்பணித்ததன் வழியாக, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்ததன் வழியாக ஆண்டவர் மேலும் அவர்களை உயர்த்தினார். இன்றைக்கு நாம் அன்னை மரியாதை போற்றி பெருமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த 3 உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு சொல்வது போல, உமது மனம் விரும்புவதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார், உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து நாம் செயலாற்றுகின்ற போது, கடவுளுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து பயணிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பார். இறைவனிடத்தில் ஜெபிப்போம். அன்னை மரியாதை பரிந்துரையும் ஆசீர்வாதத்தை நாடி தொடர்ந்து இத்திருப்பலியில நாம் இறைவனை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபை தலைமைக்கு உதவிக்கு பற்றாத ஒன்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமலை மாதாவின் வழியாக ஆண்டவரை தவறி நடப்போர் திருத்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் பலம் பெறவும் வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனித நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மனித விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையும்,
மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமேலை மாதாவின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து அனைத்து கருத்துக்களுக்காகவும் அன்னையின் முன்பாக மண்டியிட்டு ஏறெடுக்கின்ற அனைவருடைய விண்ணப்பங்களும் செவிமடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றலும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியமும், பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எமக்கு அன்னையாக அழைக்கிறேன். இந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவள் வழியாக நாங்கள் உங்களிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் ஜெபிப்போம். இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தை மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி வரையை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்கனாலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை பாரகத்துடன் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபிகளும் ஒன்று கூடி அக்கறைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது:
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையில் நினைவுகளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், இணையாயர்கள் எல்லா திருநிலையிலும் உமக்கு சொந்தமாக இறைமக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கும். இன்றைய திருப்பணியின் கருத்துக்களுக்காகவும் திருப்பணியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தை நீங்கள் மன்றாட்டுக்கள் ஜெபங்கள் உள்ளத்திலே மனதில் இருக்கிற எல்லா விதமான வீடுகள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் இன்றைய இறைவார்த்தை கேட்க எங்களுள்ளே இருக்கிற பரிசெயத்தனத்தை நாங்கள் இந்நாளும் போக்க உமக்கு உகந்தவர்களாக வாழ தேவையான அருளை மாற்றலில் தருவீராக. தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற எங்களுடைய மாணவ மாணவியருக்காக ஜெபிக்கிறோம். தேவையான ஞானத்தையும் வரிமாற்றலின் ஞாபகத்திறனையும் அச்சமின்றி தேர்வுகளை எழுதுகிற மனப்பக்குவத்தை நிறைவாய் தருவீராக. உடனிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமை கரம் பிடித்து நல்வழி நடத்துவீராக. குடும்பத்தின் வரி அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாது இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நோக்கொடுத்தீர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் நேற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித தோமையா, மேலும் உலகில் மக்குவதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரமருள உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுக்கிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உலகத்திற்கேற்ப எங்களுக்கு நிறைவான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளிக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக.
என்னோடு இன்று என்னோடு காத்திரு என் தலைவா. சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ மெழுகாகிலே திரியாகவா வரலாகிலே மனமாகவா மெழுகாகிலே திரியாகவா மனமாகவா நீயற்றை தீரும் நீயற்ற இறைவனி இதயத்தில் எழுதிடவா என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திரு என் தலைவா. சிலம் வாழ்ந்தவர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை
திருப்பலியில் எடுக்கப்படும் அனைத்து காணிக்கைகளும் திருவள்ளூரில் நடைபெறுகிற ஆலய கட்டுமான பணிக்காக திருவள்ளூர் பங்கு கோயில் மிக பிரம்மாண்டமான முறையில் மிக அழகாக கட்டப்பட்டு வருகிறது. அதற்கு நிதி உதவி கேட்டு திருவள்ளூர் பங்கு தந்தை அவர்களும் அவருடைய குழுவினரும் இங்கு வருவார்கள். ஆகவே நாளைக்கு அனைத்து திருப்பலிலும் எடுக்கப்படுகிற காணிக்கை இந்த கட்டுமான பணிக்காக கொடுக்கப்படும். ஆகவே தாராள உள்ளத்தோடு உதவி செய்யுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வசதி உள்ளவர்கள் செக்காக கொடுக்க விரும்பினால் அதற்கான விவரங்கள் நேற்று கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸில் இருக்கிறது. நாளைக்கும் அவர்கள் வந்து தேவையானவர்களுக்கு அந்த நோட்டீஸ் கொடுப்பார்கள். ஆகவே உங்களுடைய உதவியை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக வருகிற சனிக்கிழமை நாம் தவக்கால திருப்பயணத்தை மேற்கொள்கிறோம். எத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும்? 6 மணிக்கெல்லாம். தயவுசெய்து ஒருத்தர் வரலனாலும் வண்டி அப்படி அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கணும். தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்து 6 மணிக்கெல்லாம். அப்போது 5:45 இந்த பேருந்துகளிலே அமர்ந்து தயாராவதற்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ கரெக்டாக 6 மணி நம்ம புறப்பட்டா நம்ம போகிறதுக்கு சரியாக இருக்கும். காருன்னா ரொம்ப வேகமாக பறந்து போயிடும். ஆனால் பேருந்து மெதுவாக தான் செல்லும். ஆகையினால இங்கிருந்து நாம் கடப்பாக்கம் செல்வதற்கே ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆகிடும். போகிறது வேகமாக போனால் 2-2.5 மணி நேரம் போகலாம். ஆகையினால 6 மணிக்கெலாம் கிளம்புனா தான் அங்கே 8:30க்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியும். ஆகையினால நேரத்தோடு இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் அங்கிருந்து பக்கம் வில்லியம் சென்று அங்கு திருப்பலியும் சிலுவை பாதையும் அதை தொடர்ந்து மத்திய உணவும் நம்ம எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் பாண்டிச்சேரியில் உள்ள திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்திலும் ஜென்மராக்கினி மாதா பேராலயத்திலும் நாம் சிலுவை பாதை செய்து இங்கு வீட்டுக்கு திரும்புவோம். ஆகவே நேரத்தோடு வருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு திருப்பலி முடிந்தவுடன் மாதாவனுடைய தேர் மந்திரிக்கப்பட்டு பேராலயத்தை சுற்றி நாம் பவனியாக வந்து தேவனுடைய ஆசீரோடு நிறைவு செய்வோம். நன்றி. இறைவாவும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாட நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது நிறைவால் ஆட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இத்தேர்பவனில் பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகனை தாங்கிய தூய அன்னையின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரு மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரை முது அன்னையின் திரு உருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த தேர் பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, முது உண்மையின் ஒளி வீசுவதாக. இது வந்து தேர் பவனியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களையும் நிறைவான அமைதியின் பாதையிலும் தூய வாழ்வின் பாதையிலும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புரிவதாக. இவையனைத்து எங்கள் ஆண்டவருமாய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவருடனே எங்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வாழ்க இந்த நாளை சிறப்பித்த 8வது வட்டம் சார்ந்த 19வது அன்பியமான பெரியநாயகி மாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உம்மை தேடி வந்து சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, Mama.
நாங்கள் தெரிந்து கொள்ளாதபடியாக மன்றாடுவோமாக. அம்மா எங்கள் மயிலை தாயி, அளவற்ற கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவர்களே, உமது அன்பை நாங்கள் அறியவும், உமது பரிந்துரையை நாங்கள் உணரவும், உமது திருமகன் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் உதவி புரியும். இதனால் நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி விண்ணக நலன்களை அபரிமிதமாய் பெற்று மகிழ அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நற்கொடை ஆராதனைக்கு நாம் செல்லாம். Yes,
திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்டது போல நாம் இறைவனிடம் நம்பிக்கையோடு கேட்பதை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். நம் உள்ளத்தில் எழுப்புகின்ற அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு நற்கருணை நாதருக்கு முன்பாக மண்டியிட்டு இறைவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். இறை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கேட்பதை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதோ நற்கருணை நாதர் உயிருள்ள ஆண்டவர் இந்த நற்கருணையிலே வீற்றிருந்து நாம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்றார். உள்ளத்தை ஆழ்ந்து பார்க்கின்ற இவர் நாம் யார் என்பதை இறைவன் முற்றிலுமாக அறிந்தவராக இருக்கின்றார். பரிசேயர் உள்ளத்தை போல அன்று வரி தந்துபவர்களுடைய உள்ளத்தையே ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு உன் பாதத்திலே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். நம்பிக்கையின் நாயகனாய் வீற்றிருக்கிற நீர் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உன் பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி அருளும். எங்களுடைய உள்ளத்தை உற்று நோக்குபவராக இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. அனைவரும் எழுந்து நின்று இதோ நம்பிக்கையின் நாயகனிடத்தில் இறைவனுடைய அருளை வேண்டி இறைவனை சுவைத்து பாருங்கள், அவர் எத்துணை இனியவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்வது போல இறைவன் நமக்கு செய்த எல்லாவற்றிற்கும் நன்றியாக இறைவனுக்கு நாம் நன்றி பாடலை நாம் பாடுவோம். Here we go.
இதோ எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். ஏராளமான வல்லமைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏராளமான வல்லமைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். எத்தனை முறை நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் பாவி என்று வரி தண்டுபவர் தன்னையே முழுமையாக இறைவனிடத்தில் அர்ப்பணித்தது போல குறை உள்ளவர்களாக இருக்கின்ற நாம் நிறை உள்ளவர்களாக மாற்றுபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ அந்த ஆண்டவர் இதோ நற்கருணை வடிவிலே நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நம்மை வழிநடத்துபவர் ஆண்டவரே. நாம் அவரது கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஒரு நல்ல தலைவராக நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இவரே. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற நாம் வீண் போக மாட்டோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். மகனே, மகளே, இதோ உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒவ்வொருவரையும் ஏற்றுகின்ற ஆண்டவர் இவரை. இதோ ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்றும் கைவிடாத ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இதோ குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் இறைவன் பார்த்து ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவான வல்லமையும் நிறைவாற்றலையும் இறை வல்லமையும் சிந்தனையும் நல்ல உடல் சுகத்தையும் நிறைவாய் பொழிந்து இந்த தேர்வுகளை நல்ல முறையில் சந்திக்கின்ற மனதிறனையும் மன வலிமையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது நாம் செபிப்போம். இதோ எத்தனையோ பேர் மன கலக்கங்களோடு குமுறலோடு இதோ ஆண்டவரிடத்தில் அண்டி வருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். இதோ முழு உள்ளத்தையும் உடல் முழுவதையும் உள்ளம் முழுவதையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உள்ளங்கால் முதல் உச்சி தலைவரை இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து தனது தூய ஆவியின் வல்லமையால் நம்மை நிரப்பி அனைத்து தீமைகளிலிருந்தும் அனைத்து நோய்களிலிருந்தும் அனைத்து வியாதிகளிலிருந்தும் இறைவன் நம்மை சுகமடைய செய்ய நம்மை முழுவதும் இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுத்தோம். ஆண்டவரே, இதோ பாதத்தில் அண்டி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறும். உடல் வியாதிகள், வருத்தங்கள், உள்ள குமுறல்கள் அனைத்தையும் பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்ததும் ஆண்டவரே. இதோ பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் உன் பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் சென்று வருகின்ற பொழுதெல்லாம் முதல் காவல்துறைகள் என்றும் துணையாயிருந்து அவர்களை காத்திருக்கிறாக. பாதுகாப்பும் அருளுமாய் இருந்து எங்களை தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிப்போம். அனைவருமாய் இணைந்து விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று சொல்லி இந்த பாடலின் வழியாக ஆண்டவரிடத்தில் நாம் செபிப்போம். விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்திக்கொண்டு வருபவர்களை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி வருபவர்களை குணப்படுத்துகின்றார். உம்மால் நம்பிக்கை என்று பெரிது என்று சொல்லி அவர் நம்பிக்கையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இதோ அதே நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்திருக்கின்றோம். இறைவனுடைய ஆசி பெற்றவர்களாக, ஆசி பெற்ற மக்களாக, இறைவனுடைய அருளை நாம் பெற்று வாழ்கின்ற மக்களாக நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு இறைவன் பாத்திரை முழங்கால் படியிட்டு அவரது ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நான் உம்முடைய வீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க